எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்களா, ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காவை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தால கொஞ்சம் நல்லா வந்து ஜில்லு நிறைய ஆயிடுச்சு. அதனால் நான் தண்ணியை ஒரு 3 தடவை மாற்றி எடுத்த அப்புறம் தேங்காய் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு நம்மளுக்கு வந்து வேலையும் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அரை மூடி தேங்காய்டா அதை எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 10 இல்லைன்னா 12 முந்திரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு அந்த மாதிரி பச்சை மிளகா. அவ்வளோதாங்க. இந்த சட்னிக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸே தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம வந்து சட்னிக்கு இந்த தாளிப்புக்கு வந்து எப்பவும் போல் மாதிரி தாளிக்காமல் கொஞ்சம் கடுகு கம்மியாகவும் சீரகம் அதிகமாகவும் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.